நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கள நிலவரத்தின்படி வந்து கிட்டத்தட்ட வந்து 110 ஓட்டு சீட்டுகள வந்து இன்னைக்கு தாவேகா தன் வசப்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு முக்கியமான சூழ்நிலையில தாவேகா தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் சொன்ன அந்த முக்கியமான விஷயத்த பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாவேகா தலைவர் விஜய் வந்து கிட்டத்தட்ட 118 சீட்ட நோக்கி வந்து இன்னைக்கு ரொம்ப மும்மரமா இன்னைக்கு தாவேகா டிராவல் பண்ணிட்டு இருக்குது. இந்த ஒரு விறுவிறுப்பான சூழ்நிலையில வந்து கிட்டத்தட்ட இப்போ இரட்டை இலையா இருக்கட்டும், இல்ல இந்த பக்கம் டிஎம்கேவா இருக்கட்டும், 2 பேருமே கணிசமான சீட்டுகள இன்னைக்கு ஜெயிச்சுட்டு வந்தாலும், கிட்டத்தட்ட ஸ்பெஷல் மெஜாரிட்டில இன்னைக்கு தாவேகா ஆட்சிய பிடிக்கும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்கப்படுது. இப்போ வந்து ஒரு 130 சீட்டு கிட்ட தாவேகா வந்துடும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்கப்படுது. இந்த மாரி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில தாவேகா தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் வந்து ஒரு நல்ல சிஎம்மா இருப்பாரு. அவர் வந்து நல்ல கணவர். அது மட்டும் இல்லாம என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாவா இருந்திருக்கிறாரு. அந்த வகையில இந்த நாட்டோட நல்ல தலைவனாவும் அவர் கண்டிப்பா இருப்பாரு. அது மட்டும் கிடையாது. அவர் சிஎம் ஆகி செய்ய போற விஷயங்கள உங்கள மாரியே நானும் ஆர்வமா பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நெறைய திட்டங்கள இன்னைக்கு தாவேகா சார்பா இன்னைக்கு குடுத்திருக்கிறத ஒண்ணு விடாம கண்டிப்பா தாவேகா தரப்பு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது. அவர் ஜெயிக்கணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசையா இருந்திருக்குது. என்னதான் எங்களுக்குள்ள விவாகரத்து அப்படிங்கிற ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்தாலும், அவருடைய இந்த வெற்றி அப்படிங்கிறது என்னுடைய வெற்றி, என்னுடைய குடும்பத்த சார்ந்த வெற்றியா தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் கிடையாது. எங்களுக்குள்ள எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், இன்னைக்கு அவருடைய வெற்றி எனக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கு. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு என்னுடைய கணவர் இந்த நாட்டோட சிஎம்மா இருந்தாலுமே, அவர் எப்பவுமே என்னுடைய கணவர், அது மட்டும் இல்லாம என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்பா. கண்டிப்பா எங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல தலைவரா இருந்த மாரி, இந்த நாட்டுக்கும் நல்ல தலைவரா நெறைய பேருக்கு அண்ணாவா, அம்மாவா அவர் தன்னுடைய கடமைய சரியா செய்வாரு. இப்போதான் அவர் மேல ஒரு பெரிய சுமை வந்து இறங்கியிருக்குது. கண்டிப்பா அந்த சுமைய அவரு அன்பா, அதாவது பாசமா தான் அந்த சுமைய அவரு சந்தோஷமா ஏத்துக்குவாரு. இதுக்கு மேல தான் அவருக்கு அவருடைய பணிகள் முழுவீச்சுல ஆரம்பிக்க போகுது. இதுக்கு மேல ராப்பகலா 24 மணி நேரமும் இன்னைக்கு இதுக்கு மேல தமிழகத்துக்காக அவரு வொர்க் பண்ண போறாரு. அவங்கள மாரியே நானும் அத எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சங்கீதா விஜய் மேம் வந்து அந்த டிவோர்ஸ்க்கு அப்புறமேலு இன்னைக்கு அவருடைய வெற்றி குறித்து பேசின சில விஷயங்கள் தான் சமூக வலைதளங்கள்ல சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.